ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, காஞ்சூரின் சீரீஸில் வந்திருக்க லாஸ்ட் பார்ட், காஞ்சூரின் தி லாஸ்ட் ரைட்ஸ். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, காஞ்சூரின்ல பேயோட்ட வருவாங்க இல்லையா ஒரு லேடி. அந்த லேடி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அப்போ ஒரு சாத்தான அந்த குழந்தையை தாக்கிடுது. குழந்தை ஹாஸ்பிட்டலே இறந்துருது. திரும்ப என் பிள்ளையை கொடுத்துரு அப்படின்னு அந்த லேடி கதறாங்க. அந்த பிள்ளையையும் அந்த சாத்தான் கொடுத்துருது. திரும்ப ஒரு 26 வருஷம் கழிச்சு நான் இப்போ அவளை கொல்ல போறேன் அப்படின்னு சாத்தான் வருது. அந்த சாத்தான் அந்த பிள்ளையை கொன்னுச்சா இல்லையா தான் இந்த படத்தோட கதை. சாத்தான் அந்த பிள்ளையை கொள்றது இருக்கட்டும், இவங்க படம் எடுக்கிறன்ற பேரில் நம்ம எல்லாத்தையும் கொண்டுருவாங்க போல. அந்த அளவு ரொம்ப ஒஸ்டா இருக்கு. படத்துல வந்து எல்லாமே பழசுங்க. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், ஸ்டோரி எல்லாமே பழசு. ஒன்று கூட நமக்கு கனெக்டே ஆகலை. திகில் சீன் வந்து ஒரு 2 சீன் பேருக்கு வச்சிருக்காங்க. நம்ம பேய் படம் தான் எடுக்கிறோம் அப்படின்ற ஞாபகம் வந்திருக்கும் போல. அப்போ எடுத்துருப்பாங்க போல. அப்பயுமே ரொம்பலாம் யோசிக்கலை. ஆல்ரெடி இருந்த அனபலை தூக்கி போடு, அவளை தூக்கி அங்கே போடு, 2 பொம்மை சீனை தூக்கி போடு அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தையும் எடுத்து முடிச்சிருக்காங்க. காஞ்சூரின்ற பேரை வச்சு ரொம்ப நல்லாவே ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணுற ஸ்கேம் பார்த்தாங்க தேட்டருக்காரங்க வேற. மதுரைக்குள்ளே 5 ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க. அவ்வளோ ஸ்க்ரீன் வச்சிருந்தோம், ஒரு படத்தை நல்லா ப்ரொஜெக்ட் பண்ண முடியலை. நானும் ஸ்க்ரீனில் ஏதோ ப்ளூ லைட் தெரியுது, என்னடான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ப்ரொஜெக்டரில் இருந்து ஒரு ப்ளூ லைட் வருது. அந்த லைட்டே ஸ்க்ரீனில் தெரியுது. ஒரு 190 ரூபா வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு இந்த படத்தில் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ எனவே அதை விட்டுருங்க. பொதுவாக வந்து லவ்வர்ஸ் தான் அதிகமாக போய் பேய் படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா திகில் சீன் நிறைய இருக்கும், ஏதாவது நடக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தாலும் ஒரு மண்ணும் இருக்காது, நீங்கள் நினச்ச எதுவும் நடக்காது. ஸோ இந்த படத்துக்கு போகிறத காட்டிலும் போகாமையே இருந்துடலாம். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2 தரலாம். அதுக்கு மேலே இந்த படம் ஒருத்தர் இல்லைன்னு தான் சொல்லணும். இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.